நேற்று பார்த்தீங்கன்னா 2 நாளா சோசியல் மீடியாவில் இந்த 20 லட்சம் ரூபா கொடுத்ததுக்கு பிறகு ஒரு அம்மா என் புள்ள இறந்தா கூட பரவாயில்லன்னு போயிட்டு இருக்காங்க விஷயம். பயங்கர வேறலா போயிட்டு இருக்கு. ஆனா அதுல பெரிய ஒரு சூச்சகம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு 25 நாள் ஆயிடுச்சு. அந்த 20 லட்சம் ரூபாய் போன பிறகுதான் இந்த வீடியோக்கள் வருது. ஆமா ஆமா 20 லட்சம் போற வரையும் அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியல. எங்க இருந்தாங்க, பாதிக்கப்பட்டவங்க யாருமே போய் எடுக்கல. கரெக்டா சென்னையில இருந்து சில யூடியூப் சேனல்ஸ் கேமரா எடுத்துக்கிட்டு ஆள் எடுத்துக்கிட்டு ஆட்களை செட் பண்ணி அங்க நிக்க வச்சு பேச வச்சு 20 லட்சம் ரூபாய். அது என்னன்னா ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க கொஞ்சம் ஓவர் டோஸ் எழுதிட்டாங்க. என் புள்ளையே போனாலும் பரவாயில்ல. அது இன்னும் பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலே எந்த தாய் வந்து புள்ள செத்து போனா 20 லட்ச ரூபா கொடுத்தா பரவாயில்ல. 20 லட்ச ரூபா கிடைச்சிருச்சுங்க. விஜய் முதலமைச்சர் ஆக்கிருங்க எப்படியாவது. அடுத்த வார்த்தை என்னடா அது பிள்ளை செத்து போனா இது நான்சிக்காவில் இருக்கு. எந்த தாய் தமிழ்நாட்டுல சொல்லுவா? அப்ப இது அவங்க ஒரு அது மட்டும் இல்ல, பிள்ளை இறந்ததை சொல்றதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல. பிள்ளை இறந்து போச்சுங்கிறத ஒரு செய்தியா கூட கதறி பிள்ளை திருப்பி வராது ஏதோ ஒன்று சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு பேருக்கு கூட சேலையில எடுத்து இப்படி துடைக்கிற மாதிரி இல்லை. என் பையன் செத்து பிள்ளை என் பிள்ளை தான் 1.5 வயசு செத்து போச்சு. விஜய் நம்பிக்கையோட இருக்கணும். இது என்ன இது எல்லாமே அதான் சொல்றேன். நீங்க போட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்றது தவறிட்டாங்க. ஸ்கிரிப்ட் கரெக்டா போட்டுருக்காங்க, எழுதிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களே விஜய் பக்கம் தான் நிக்கிறாருங்கிறதா அவங்க ஸ்கிரிப்ட் அந்த நரேஷனை செட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து ஒரு 2-3 யூடியூப் சேனல் வந்து டீம் அனுப்பிச்சு வீடியோ எடுக்க சொல்றாங்க. எடுத்துட்டு அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலியமா அதை ஸ்பிரிட் பண்றாங்க. ஆனா இவங்க எல்லாமே சரி கடைசியில கொண்டே அமெரிக்கா விட்டாங்க. எழுதுற டயலாக இவங்க அதை வாங்க தெரியல. அதுக்கு ஒரு டைரக்டர் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டா அதை வந்து பேசி வாங்கிருக்கலாம்.